முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் 1975ஆம் ஆண்டு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதை வைத்து பாஜக கீழ்த்தரமான அரசியலை செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர நிலையின் போது உயிரிழந்தவர்களுக்கு இன்றைய ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பதற்கு பாஜகவுக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் இதுதான் என குறிப்பிட்டுள்ள முரசொலி, இப்படி தீர்மானம் போடுவதற்கான தகுதி பாஜகவுக்கு இருக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளது. நாட்டில் கடந்த 1975ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட அவசர நிலையின் அடக்குமுறைகளால் உயிர் தியாகம் செய்தவர்களை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவசர நிலையின் போது அரசமைப்பு சட்டம் அளிக்கும் ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்பட்டு கற்பனை செய்ய முடியாத அடக்குமுறைகளுக்கு ஆளானவர்களுக்காக ஒன்றிய அமைச்சரவை 2 நிமிடங்கள் அஞ்சலி செலுத்தி இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாஜக அமைச்சர்களும் ஜனநாயக காவலர்களாக, மக்களாட்சியின் காவலர்களாக, அரசியலமைப்பு சட்டத்தின் காவலர்களாக மாறி காட்சி அளிக்கிறார்கள். இந்த வேஷம் அவர்களுக்கு ஒட்டவில்லை, பொருந்தவில்லை என்பதுதான் உண்மை என முரசொலி தெரிவித்துள்ளது. இந்திய ஜனநாயக வரலாற்றில் இருண்ட காலம் என்றும், அரசமைப்பு மாண்புகள் கைவிடப்பட்டன என்றும், அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டன என்றும், பத்திரிகை சுதந்திரம் முடக்கப்பட்டது என்றும், பலரும் கைது செய்யப்பட்டார்கள் என்றும், நாடாளுமன்றத்தின் குரல் முடக்கப்பட்டது என்றும், நீதிமன்றங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன என்றும், ஏழை எளிய மக்கள் குறிவைக்கப்பட்டார்கள் என்றும் இந்திய பிரதமர் மோடி மிக உருக்கமாக பதிவிட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள முரசொலி, இப்போது மட்டும் என்ன வாழ்கிறதாம் என கேள்வி எழுப்பியுள்ளது. மோடி பிரதமரானது முதல் இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் அதிகமான தாக்குதலுக்குள்ளானது. இன்றைய கூட்டாட்சி இந்தியாவை ஒற்றை சர்வாதிகார நாடாக மாற்றுவதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மோடி கொண்டு வருகிறார். அவர்கள் நினைத்ததை போன்ற தனித்த பெரும்பான்மை உள்ள வெற்றியை பாஜக பெற்றிருந்தால் இந்நேரம் அவர்களது ஆட்டத்தை இந்தியா பார்த்திருக்கும். நிதிஷ்குமார் தயவில், சந்திரபாபு தயவில் ஆட்சி நடத்துவதால் தான் பாஜக அடக்கி வாசிக்கிறது என முரசொலி கூறியுள்ளது. நாங்கள் 400 இடங்களை அடைய நினைப்பது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காகத்தான் என்று தேர்தல் நேரத்தில் பாஜக எம்பி ஒருவர் கூறியிருந்ததை நினைவு கூர்ந்துள்ள முரசொலி நாளேடு, இந்திய நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சினை குறித்து பாஜக விவாதம் நடத்தி இருக்கிறதா? சாதாரண விவாதத்தின் போதாவது பிரதமர் கலந்து கொண்டு பதில் சொல்லி இருக்கிறாரா? தான் உரையாற்றும் நாளை தவிர வேறு நாளில் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து அமர்ந்து பதில் அளித்துள்ளாரா பிரதமர்? இந்தியாவின் எந்த பிரச்சனைக்காவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பிரதமர் நேரடியாக கருத்து கேட்டுள்ளாரா? நாடாளுமன்றத்துக்கோ ஜனநாயக அமைப்புகளுக்கோ அவர் என்றாவது மரியாதை தந்துள்ளாரா என்றும் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம். மாநிலங்கள் அனைத்தும் நிதி நெருக்கடியில் இருக்கின்றன. அவற்றின் நிதி உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு விட்டன. ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் என அரசியலமைப்பு சட்ட அதிகாரங்கள் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. பொது பட்டியலை அபகரித்து விட்டார்கள். மாநில பட்டியலை ஆக்கிரமித்து விட்டார்கள். இவர்கள் அரசியலமைப்பு சட்ட மாண்பை பற்றி பேசலாமா என்று முரசொலி வினவியுள்ளது. மாநிலங்கள் மீது படையெடுப்பு, மாநில மொழிகள் அழிப்பு, தேசிய இனங்களின் அடையாளங்கள் அழிப்பு, இவைதான் இன்றைய பாஜக அரசின் கொள்கை. காஷ்மீர் என்ற மாநிலம் சிதைக்கப்பட்டு சின்னாபின்னமானது. அதனை சட்ட ரீதியாகவே செய்தார்கள். மணிப்பூர் பற்றி எரிகிறது. எரியவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் பீதியில் வாழ்கிறார்கள். கலவரம் செய்ய ஒரு காரணம் கிடைத்தால் போதும் வெறுப்பு பேச்சுகளின் புகலிடமாக பாஜக ஆளும் மாநிலங்கள் இருக்கின்றன. உச்சநீதிமன்றமே பலமுறை இதனை கண்டித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் பாஜக ஆட்சியாளர்களால் என்னவாக மதிக்கப்படுகிறது என்பதை விளக்க தேவையில்லை. தேர்தல் ஆணையர் தேர்வில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை புறக்கணித்தது இந்தியாவின் நீதித்துறை மீதான மாபெரும் அச்சுறுத்தல் அல்லவா என முரசொலி தெரிவித்துள்ளது. வாக்குறுதிகள் எவற்றையும் எதையும் நிறைவேற்றாமல் அப்பாவி மக்கள் மீது அனைத்து சுமைகளையும் வைத்துள்ளது மோடி அரசு. பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கார்ப்பரேட் நிறுவனங்களின் கடன்கள் ஒரே நாளில் ரத்து செய்யப்படுகின்றன. கடன் வாங்கியவர்கள் தப்ப வைக்கப்படுகிறார்கள். இது யாருக்கான ஆட்சி என்பதற்கு வேறு உதாரணங்கள் தேவையில்லை. இப்படி ஒரு பாசிச ஆட்சியை நடத்தி வரும் பாஜக மிசா காலத்துக்காக கண்ணீர் விடுவது கேவலமானது என முரசொலி விமர்சித்துள்ளது. மிசாவில் கைதான திமுக காங்கிரஸோடு கூட்டணி அமைக்கலாமா என்ற கேள்வியை இவர்கள் எழுப்புகிறார்கள். 23/1/1978 அன்று வட மாநிலத்தில் உரையாற்றிய பிரதமர் இந்திரா
மிசா சட்டத்தை கொண்டு வந்ததற்காக மன்னிப்பு கேட்டார். ரேபரேலி தொகுதி பொதுக்கூட்டத்திலும் மன்னிப்பு கேட்டார். 1979 செப்டம்பர் 30 அன்று சென்னையில் உரையாற்றிய பிரதமர் இந்திரா, நாங்கள் செய்த தவறுகளுக்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் என்றார். இவையெல்லாம் வரலாறு என தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, 11 ஆண்டுகளாக அறிவிக்கப்படாத அவசர நிலையை நடத்தி வரும் பாஜக தலைமை எத்தனை தடவைகள் மன்னிப்பு கேட்கப் போகிறது என வினவியுள்ளது.